திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப பக்கமா இருக்கு. தவற விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, கப்பல் பிடிச்சிக்கோங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உமா தியேட்டர் இருக்கு, ராஜா தியேட்டர் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு, கிணறு இருக்கு. பிரதர் உள்ள கிணறு இருக்கு. கிணறு இருக்கு, தண்ணி சௌகரியம் எல்லாமே. ஐயோ தண்ணி வந்துகிட்டே இருக்கு, ஊத்து இருக்கு உள்ள. இது செல்ஃப், இது செல்ஃப். இது என்னங்க பிரதர்? இது பாத்ரூம். எஸ் எஸ், இந்த வீட்டுக்கு ஆமா அவுட்டர் பாத்ரூம் இருக்கமா இல்லாம கம்ஃபர்டபுளா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க, ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. தண்ணி வசதியில இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு. சின்டெக்ஸ் பாத்தீங்களா, தண்ணி இருக்கு, செப்பரேட் டேங்க் இருக்கு. ஓகே. ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு வேற லெவல் சேனல். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் லேபர்ஸ் தங்க இருக்கு ஒரு மேன்சன் மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்காகவே இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க வந்திருக்கோம். நிறைய பேர் கம்பெனிஸ் வச்சிருப்பீங்க, ஒரு கான்ட்ராக்ட் பண்ணிருப்பீங்க, பில்டர்ஸா இருப்பீங்க, ஒரு ஹோட்டல்ஸ் வச்சிருப்பீங்க. உங்க கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 20 to 30 பேர் வேலை செய்வாங்க. அவங்கள தங்க வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான மேன்சன், ரெடி டு மூவ் மேன்சன் வந்து இன்னைக்கு அவைலபிளா இருக்குங்க. இந்த மேன்சனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம கூட டெண்டர் ரியல் எஸ்டேட்ல இருந்து மோசஸ் பிரதர் இருக்காரு. பிரதர் வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் பிரதர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு சொல்லிடலாம் பிரதர். கரெக்டா திண்டுக்கல்ல அனுமதி நகர் மெயின்ல இருக்கும் ப்ராப்பர்ட்டி. பார்த்தா நம்ம ப்ராப்பர்ட்டி திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப பக்கமா இருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல எவ்வளவு தூரம் பிரதர்? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஜங்ஷன் பக்கத்துல இருக்கு. இங்க பக்கத்துல போனீங்கன்னா ஜங்ஷன் தான், ஒரு 5 minutes தான் ஜங்ஷன் போயிடலாம். அது இல்லாம தியேட்டர்ஸ் பக்கத்துல இருக்கு, உமா தியேட்டர் இருக்கு, ராஜா தியேட்டர் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு, எம்எஸ்பி ஸ்கூல் இருக்கு, எஸ்எம் ஸ்கூல் இருக்கு, சர்ச் இருக்கு, மசூதி இருக்கு, கோயில் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு பக்கத்துல சரௌண்டிங்ல இருக்கு. எந்த குறையும் இல்லை. அருமையான இடம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம், மெயின்ல இருக்கு. தவற விட்டுறாதீங்க. நம்ம திண்டல் ஏரியாஸ்ல இதை கொண்டு வந்திருக்கோம். தவற விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, கப்பல் பிடிச்சிக்கோங்க. நீங்க சொல்றது பார்த்தா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே தான் இருக்கு. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கமாவே இருக்கு. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டில எத்தனை போர்ஷன் இருக்கு? மொத்தம் 6% இருக்கு பிரதர். எல்லாமே பக்கா. கிச்சன்ல இருந்து அட்டாச் பாத்ரூம்ல இருந்து கிணறு இருக்கு பிரதர். உள்ள கிணறு இருக்கு. கிணறு இருக்கு, தண்ணி சௌகரியம் எல்லாமே. ஐயோ தண்ணி வந்துகிட்டே இருக்கு, ஊத்து இருக்கு உள்ள. கிணறுல தண்ணி குறையவே குறையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடு. தவற விட்டுறாங்க, தயவுசெய்து வீட்டை வந்து முதல்ல பாருங்க. நிறைய வாய்ப்பு, எங்கேயுமே திண்டுக்கல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, திண்டுக்கல்ல எங்கேயுமே இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து பேச்சுலர்ஸ்க்கு மேன்சன் கிடைக்க மாட்டேது, ரூம்ஸ் கிடைக்க மாட்டேது. அது இந்த மாதிரி பல்கா ஒரு 20 to 30 பேர் தங்குற மாதிரி வீடுகள் வந்து கிடைக்காது மாதிரி எங்கேயுமே இல்லை. எங்க மேன்ஷன் மாதிரி, எங்க மேன்ஷன் மாதிரி திண்டுக்கல்ல நீங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது. அது மெயின் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. மெயின் சிட்டிக்குள்ளே இருக்கு. மெயின் சிட்டில இருக்கே, கிடைக்காதே. விட்டா மிஸ் பண்ண போயிடும். ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபாஸ்டா வாங்க. பக்கத்துல சிப்கார்ட் இருக்கு. சிப்கார்ட் இருக்கு, தொழில்பேட்டை இருக்கு பக்கத்துல. உங்களுக்கு இதை விட பெரிய வாய்ப்பு வேணுமா? உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கு. அந்த தொழிற்பேட்டையில் வேலை செய்கிறவங்க கூட ஒரு கான்ட்ராக்டராக வந்து எடுத்து கூட நம்ம வரலாம் இல்லைங்களா? தாராளமாக பண்ணலாமே, தாராளமாக பண்ணலாம். மேன்ஷன் முன்னாடி காட்டினீங்க, முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது, மேலே பால்கனி எல்லாமே கொடுத்துருக்கீங்க இருக்கு. இப்போ மேன்ஷனை பற்றி பார்த்தலாம் பிரதர், சொல்லுங்க பிரதர். இது என்னுடைய என்ட்ரன்ஸ். இது தனித்தனி இபி லைன் இருக்கு பாருங்க. இங்கே கீழே பாருங்க, பைப் லைன் இருக்கு உங்களுக்கு. காலையில் ஈவினிங் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அது எந்த குறையும் இல்லை. இது வந்து பார்க்கிங் பிரதர். ஓகே, அப்படியே உள்ள போய்க்கலாம். அப்படியே அழகா உள்ள போய்க்கலாம். வாங்க போலாங்க. இது வந்து ஒரு 10 to 15 பைக் நிப்பாட்டிக்கலாம், கம்ஃபர்டபுளா நிப்பாட்டலாம். முன்னாடியே வந்து கேட்டுமே கொடுத்துருக்கீங்க, நல்லா சேஃப்டியா இருக்கு இல்லைங்களா? ஸ்டீல் கேட் பிரதர். இது வந்து ஸ்டீல் கேட் உங்களுக்கு. ஓகே, ஒரு ப்ரொடக்ஷனான நல்ல ஒரு தரமான ஒரு கதவு உங்களுக்கு. 2 பேர் சேர்ந்து தள்ளலாம், அந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு கதவு. வாங்க உள்ள போலாம். ஹால் சைஸ் நல்லா பெருசா இருக்க மாட்டேங்குது பிரதர். 10 to 16 நல்ல கம்ஃபர்டபுள். இந்த ஹால்லே வந்து 10 பேர் அழகா படுத்துக்கலாம். அந்த மாதிரி நீளமா இருக்கு. ஆமா ஆமா. கிச்சன் அது வாங்க பார்ப்போம். இது டைல்ஸ் சைடில் ஃபுல்லாக டைல்ஸ் தான் அட்டாச் பண்ணியிருக்கு. ஓகே, இது வந்து ஏர் சர்க்குலேஷனுக்காக இந்த விண்டோ கொடுத்துருக்கோம். செல்ஃப் இருக்கு, இங்கேயே செல்ஃப்ஸ் இருக்கு. ஓகே, இங்கே வந்து நீங்கள் வந்து அடுப்பு சமாச்சாரம் வச்சுக்கலாம். கீழே வந்து கேஸ். இது வந்து வாஷ் பேஷன். ஆமா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 10க்கு மேலே செல்ஃப் இருக்கு உங்களுக்கு. வென்டிலேஷன்ல இருந்து ஒரு வீட்ல வந்து எப்படி இருக்கும் கிச்சன் அந்த மாதிரி எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஓகே, நிறைய பேர் பேச்சுலருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடைக்காது. இங்க இப்போ இந்த காலத்துல எங்கே கிடைக்குது? இது ஒரு சின்ன பெட்ரூம். இது பெட்ரூம். ஆமா, பெட்ரூம் நல்லா வெளிச்சமா இருக்குங்க பிரதர். இது ஜன்னல் பாருங்க, ஏன்னா ஏர் சர்க்குலேஷன் வந்துகிட்டே இருக்கும். இது ஏசியே போட வேணாம் பிரதர், இன்க்ளூடிங் ஃபேன் போட வேணாம். ஏன்னா இதுக்கான ஒரு பேச்சுக்காக சொல்ல, காத்து வருது. அந்த ஏர் பாத்தீங்களா, காத்து வரது, அந்த ஏர் சர்க்குலேஷன் பாத்தீங்களா நீங்க எப்படி இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு? சூப்பர். இது அட்டாச் பாத்ரூம். ஓகே, இது பாருங்க நல்லா பெருசாவே கொடுத்துருக்கீங்க. ஆமா, மேல ஷவர் இருக்கு. ஓகே, எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து, அதாவது வந்து ஒரு நெருக்கி மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து அப்படி இருக்காது. அதனால ஒரு கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு லக்ஸரியஸாக இருக்கும். எந்த நீங்கள் பார்க்குறீங்க, நான் இது மிகப்படுத்த சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க, கட்டாரம் பார்க்குறீங்க. ஆமாம். இந்த மாதிரி இந்த வீட்லேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 to 15 பேர் தங்கலாம், தாராளமாக தங்கலாமே. பாருங்க,
ஒரு அருமையான வந்து ஒரு வீடு. சரி. இது வந்து திண்டுக்கல்ல வந்து கிடைக்கிற ரேர் பிரதர். கண்டிப்பா ரேர். இது ரூம்னு சொல்ல முடியாது, எதுவுமே எல்லாமே வீடு தான் இல்லைங்க? அதாவது ரூம்னு வந்து என்ன சொல்லுவாங்க, தெரியாதவங்க அப்படி சொல்லி அதை கொஞ்சம் இது பண்ணுவாங்க. நம்ம வீடாவே கட்டி வச்சிருக்கிறோம். இதுலயே கிச்சன் இருக்கு இல்லைங்க? ஆமா, இதுல கிச்சன் இருக்கு பிரதர். இது வந்து இது ஒரு ஹால் பிரதர். வாங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப்ல இருந்து எல்லாமே சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஆமா. ஒரு மேன்ஷன் வந்து எந்த அளவுக்கு கட்டியிருப்பாங்க, எந்த அளவுக்கு பில்ட் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு தெரியும். பட் இது வந்து மேன்ஷனாவே இருக்காது, அப்படி டோட்டலாவே வந்து அப்படி வீட்டினுடைய அட்மாஸ்பியர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா. ஆமா. வாங்க. இந்த ரூம்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேர் தாராளமா படுக்கலாம். ஓஎஸ் தாராளமா படுக்கலாமே. சரி. அவ்வளோ வாங்க பிரதர். இது வந்து கிச்சன். ஓகே. இது வாஷ் பேசன். இங்கே செல்ஃப்ஸ் இருக்கு. லாஸ்ட் வீடு பார்த்த மாதிரியே தான். ஆமா. மேல லாஃப்ட் எல்லாமே கொடுத்து சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஆமா. நல்ல கம்ஃபர்டபுள் ஏர் சர்க்குலேஷன் எப்பவுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே. அதான் சொல்றேன்ல, உங்களுக்கு வந்து பார்க்க மேன்ஷன் மாதிரியே இருக்காது. சரி. வீடு அவ்வளோ வீடு. ஓகே. உள்ளே செல்ஃப் எல்லாமே நீட்டா இருக்கு. நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியே இருக்கலாம், தாராளமாக தரலாமே. தாராளம். இன்னைக்கெல்லாம் நான் பார்க்குறப்ப சின்ன ஃபேமிலிஸ்லாம் வந்து வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி வீட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்கும், ரொம்ப ஆவலாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இதை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கிறோம். நல்லா இருக்கு. கரெக்ட். அப்புறம் பெயிண்ட் கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு பிரதர். உங்களுக்கு கேட்சியா இருக்கு. அது வந்து என்னுடைய பாஸ் வந்து சூஸ் பண்ண கலர் இது. இது வந்து லெட்டின் பாத்ரூம். சரிங்க. செப்பரேட்டா பக்கத்தில் வீடு பார்த்தோம். ஆமாங்க. அவங்களுக்கு வந்து இது தனியாக வந்து ஓகே. இது லெட்டின் பாத்ரூம். அந்த டோர் இருக்கு பாருங்க. ஓகே. மொத்தம் வந்து 3 எல்லாமே தனித்தனியா. ஆமா, தனித்தனியா வந்து 3 வீட்டுக்கு வந்து தனியாக நாங்கள் தனித்தனியாக வச்சிருக்கோம். தனித்தனியாக கொடுத்துருக்கு. நல்லா இருக்குது. மாடியில் 3 வீடு இருக்கு. 3 வீடு. வாங்க பார்ப்போம். ஓகே. வாங்க. பால்கனியை பாருங்க. இது எவ்வளவு சுத்தி இத்தனை வீடு இருக்கு. அப்புறம் அங்கே சர்ச் இருக்கு. ஓகே. ஆமா, அங்க உள்ள இங்க வந்து கோயில் இருக்கு. பேக் சைடு மெயினான ஏரியால தான் நம்ம வீடு இருக்கு இல்லைங்களா பிரதர்? பக்கா மெயின் ஏரியா. சரி. உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஓகே பிரதர். ஒரு பக்கா சிட்டி, பீஸ்ஃபுல் ஆஃப் சிட்டி. ரெசிடென்ஷியல் ஏரியால தான் நம்ம வீடு இருக்கு இல்லைங்களா? ஆமா. வாங்க உள்ள வாங்க பிரதர். சூப்பரா இருக்கு பிரதர். இது வந்து சின்ன வந்து ஒரு ஹால். ஆமா, என்ட்ரன்ஸ் ஹால் இது. பிரதர் டிவி செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க பிரதர்? டிவில ஆமா, அதுக்காக பண்ணாதான் இது. ஓகே. இது வந்து பாருங்க, இது கிச்சன் வந்து இது வந்து இது ஒரு என்னுடைய பாஸ் வந்து என்ன பண்ணாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணாங்க. இது செல்ஃபு, இது வந்து நல்ல ஒரு அருமையான. இது பெட்ரூம். ஓகே. இது பால்கனி. இங்க வாங்க. இது வந்து பால்கனி. ஓகே. அழகாக சாயந்தரத்தில் வந்து உட்காந்து நீங்கள் ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு நீங்கள் அழகாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படியே அட்டாச் லெட்டின் பார்த்துருவோம். வாக்கிங் டாய்லெட்டு. ஓகே. ஆமாம். சரி பிரதர். சரி பிரதர். அடுத்த ரூம் பார்த்தோம்னா பார்த்தலாம். உள்ளே வாங்க. இது வந்து சின்ன ஒரு என்ட்ரன்ஸ் ஹால். ஓகே. ஹாலு. இது அதே மாதிரி சேம் கிச்சன். உங்களுக்கு செல்ஃப் இருக்கு மேலே. அதே மாதிரி விண்டோ. உங்களுக்கு ஏர் செட்டர் வந்து வீடு பார்த்தோம்ல பிரதர், அதே மாதிரி இல்லை? சேம். இது வந்து அதே மாதிரி சேம் செட்டப். இது சின்ன வந்து உங்களுக்கு வந்து ஒரு இங்கே பால்கனி ஒரு பால்கனி செட்டப், சின்ன ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இந்த இடத்துல. ஆமா, டீயோ காஃபியோ ஈவினிங் டைம்ல லேபர்ஸ் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் வீடு பார்க்கறாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. எஸ். இங்கே பாத்ரூம் இருக்கு மாட்டேங்குது. சேம். அட்டாச்ட் பாத்ரூம். ஆமா. ஷவரோட இருக்கு. ஓகே. இது பாத்ரூம். எஸ். இந்த வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம். சரி. இந்த செட்டப் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. நீங்க வந்து 1989ல பாத்துருப்பீங்க இந்த மாதிரி செட்டப்லாம். பட் இந்த செட்டப்லயே வந்து உங்களுக்கு அட்வான்ஸா வந்து கிச்சன் இது ரேக்கு, அதாவது இது பாத்துருக்க மாட்டீங்க. நல்லா கூடாரம் செட்டப் இல்ல? எஸ். எப்படி பாத்தீங்களா நீங்க? நல்லா இருக்கு பாத்தீங்களா? இது அதே சேம் செட்டப் தான் பிரதர். ஒரு பழைய ஸ்டைல்ல இருக்கும், பட் நியூ லுக்ல இருக்கும். நல்லா லேட்டஸ்டா இப்படி தான் விரும்புறாங்க. கண்டிப்பா. இப்ப வராது இல்லைங்களா பிரதர்? ஆமா, சுத்தமா வராது. எப்படி பிரதர் இருக்கு? நல்லா இருக்கு பிரதர். வீடு வந்து சூப்பர். இந்த மேன்ஷன் வந்து சூப்பரா இருக்கும் பிரதர். தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 5ல இருந்து 15 பேர் வரைக்கும் தங்குற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. நீங்க சொன்னதை விட அதிகமாவே தங்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா தங்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளா வந்து ரொம்ப வந்து ஒரு இறுக்கமா இல்லாம கம்ஃபர்டபுளா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. தண்ணி வசதியில இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு. சரி, மிஸ் பண்ண வேணாம். பார்க்கலாம், தயவுசெய்து மிஸ் பண்ண வேணாம், லேட் பண்ண வேணாம். தயவுசெய்து வந்து பாருங்க. இதை வந்து சீக்கிரம் வந்து எடுக்கிறவங்க எடுத்து நீங்க வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். நல்ல இடம். மற்றபடி அப்போ வாங்க. இதை வந்து ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணணும். ஓகே. இந்த வியூக்காக என்ன பண்ணாங்க, இதை ரெடி பண்ணாங்க. ஓகே. சின்டெக்ஸ் பார்த்தீங்களா? தண்ணி இருக்கு. செப்பரேட் டேங்க் இருக்கு. ஓகே. வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். இவங்க மோசஸ் பிரதர் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. வீடு வந்து பாத்தீங்கன்னா அதாவது வீடுன்னு சொல்ல முடியாது, மேன்ஷன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதை விட அதிகமாவே தங்கலாம் பிரதர். கண்டிப்பா பிரதர். பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆமா, பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அண்ணா எல்லாமே சொல்லியிருப்பாரு, பார்த்துருப்பீங்க.
பிரதர் திண்டுக்கல்ல தென்றல் ரியல் எஸ்டேட் அப்படின்னா எல்லாத்தையுமே தெரியும், ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கோம். நம்ம இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேன்ஷன் மட்டும் இல்லாம நிறைய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸுமே இருக்கு, பிளாட்ஸ் அதே மாதிரி ஃபார்ம் லேண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. திண்டுக்கல்ல பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பிரதர் இப்போ வந்து நம்ம மேன்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 போர்ஷன் இருக்கு, எல்லாமே சுற்றி பார்த்தோம். எல்லாமே உங்களுக்கு பாத்ரூமா இருக்கட்டும், கிச்சனா இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கு. ஒரு பேச்சுலர்ல ஃபேமிலி வந்து தங்கினாலும் சூப்பரா தங்கிக்கலாம். இப்போ அதாவது இது யாருக்கு சூட்டபிளா இருக்கும்? யாருக்கு சூட்டபிளா இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஒரு சின்ன மினி கம்பெனி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஏன்னா 6 போர்ஷன் இருக்குது, ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு பிஸ்னஸ் மாதிரி ரன் பண்ணி டோட்டலாக மொத்தம் ஆக்சுவலி வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக கொடுக்கலங்க பிரதர் ஃபேமிலிஸ்க்கு. இது இம்பார்ட்டன்ட்டு, செப்பரேட்டாக ஃபேமிலிஸ்க்கு கொடுக்கல, மொத்தமாக நாங்கள் ஹையர் பண்ணுறோங்க பிரதர். பொதுவாக வந்து ஒரு மேன்ஷன் மாதிரி லேபர் ஸ்டே, அதாவது 20 பேர் 30 பேர் 40 பேர் அப் டு வந்து ஒரு 40 மெம்பர்ஸ் வரையும் வந்து ஸ்டே பண்ணிக்கலாங்க பிரதர் இங்கே பெர்ஃபெக்டாக. ஆமாங்க பிரதர், தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க பிரதர். ஆமாம், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்ஷனாக வந்து நிறைய பேர் வாடகை கேட்டு வருவீங்க, அப்படி இல்லைங்க. இது டோட்டலாக 6 போர்ஷன் சேர்த்து இந்த டோட்டல் மேன்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு விடுறாங்க. ஸோ டோட்டலாக யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், வாடகைக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு டோட்டலாக ஒரு 30 பேர் தங்குறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு பெர் ஹெட்டுக்கு 2000 மினிமம் சார்ஜ் போட்டாலும் ஒரு 60,000 ஒரு 70,000 வரைக்கும் ரெண்டல். கண்டிப்பாங்க பிரதர். எவ்வளோ ரெண்டல்? ஆனால் அவ்வளோ கிடையாதுங்க பிரதர். 70,000 80,000 60,000 எதுவுமே கிடையாதுங்க பிரதர். மொத்தமாக ஒரு 50,000 கூட கிடையாதுங்க பிரதர். இப்போ நான் வாங்கினா 70,000-80,000 வரையும் வாங்கலாங்க பிரதர். பட் ஆனால் அது கிடையாதுங்க பிரதர். மினிமம் ஒரு 30 to 40 பேர் தங்கலாம் தாராளமாக. ஜஸ்ட் ஒரு 45,000க்கு டோட்டல் பில்டிங்கே ரெண்டுக்கு வரும். என்ன பிரதர் சொல்றீங்க? 45,000 தான்? ஆமாங்க பிரதர், 45,000க்கு டோட்டல் பில்டிங் பிரதர். இதில் வந்துட்டு பைக்கு பார்க்கிங்க்கு தனி சார்ஜ், அதுக்கு தனி சார்ஜ், இதுக்கு தனி சார்ஜ், எந்த சார்ஜஸும் கிடையாதுங்க பிரதர். ஈவன் டோட்டல் பில்டிங்கும் கொடுக்குறோங்க பிரதர். உங்களுக்கு 6 பெட்ரூம்ஸ் இருக்குது, 6 ஹால்ஸ் இருக்குது, 6 கிச்சன்ஸ் இருக்குது, 6 டாய்லெட்ஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்குது. தண்ணி பிரச்சனையே திண்டுக்கல்ல ஏகப்பட்ட இடத்துல தண்ணி பிரச்சனை சொல்லுவாங்க பிரதர். ஆனால் தண்ணி பிரச்சனை இல்லை, ஏன்னா இங்கேயே நம்மகிட்ட வந்து ஒரு கிணறு இருக்குங்க பிரதர். உள்ளுக்குள்ளே பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ தண்ணி பிரச்சனை, இடம் பிரச்சனை எந்த இதுவும் இல்லைங்க பிரதர். தாராளமாக ஸ்டே பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். நல்லபடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள், யாருனாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். திண்டுக்கல்ல தென்றல் ரியல் எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் கண்டிப்பா. அந்த வகையில இந்த வீடுமே, அதாவது வீடுன்னு சொல்ல மாட்டோம், மேன்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 ப்ராஜெக்டா திண்டுக்கல்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல் தி பெஸ்ட் பண்றேன். கண்டிப்பா. அதே மாதிரி மக்கள் கான்டாக்ட் பண்ற மாதிரி இருந்தா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 45,000 தாங்க சொல்றாங்க ரெண்ட். டோட்டல் இந்த மேன்ஷனுமே நீங்க வாடகை எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணில இருந்து பிரதர் சொன்ன மாதிரி எல்லா வசதியுமே உள்ள இன்க்ளூட் இருக்கு. செப்பரேட்டா பாத்ரூமே கிச்சனுமே இருக்குங்க. அதெல்லாம் நிறைய பக்கம் இருக்காது, இங்க எல்லாமே இருக்கு, எல்லா வசதியுமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தோ, திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. பக்கத்துல கடைகள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பேங்க்ஸ், ஏடிஎம், ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்கு. ஸோ நீங்கள் இங்கே வரல தாராளமாக. நிறைய கம்பெனிஸ், கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. மினிமம் ஒரு 10 பேர்லேருந்து மேக்ஸிமம் வந்து 40 மெம்பர்ஸ் வரைக்கும் தங்கக்கூடிய கெப்பாசிட்டியில் தான் வீடு எல்லாமே இருக்கு. போர்ஷன்ஸ் எல்லாமே பெயிண்டிங்லேருந்து எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வண்டி இருந்ததுன்னா இங்கே பார்க்கிங் பண்ணுறதுமே பார்க்கிங் ஸ்பேஸுமே இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு, இந்த மேன்ஷன் பிடிச்சிருச்சு, நீங்கள் வந்து வரணும் அப்படின்னா அட்வான்ஸ் வந்து 10 மாதம் வாடகை கேட்குறாங்க. 10 மாதம் வாடகை நெகோஷியபிள் தாங்க, ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. அதே மாதிரி மந்த்லி வாடகை வந்து பார்த்தீங்கன்னா 45,000 மட்டும் தாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வேற எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, ஸ்க்ரீன்லேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதை பற்றி வேற டீட்டெயில்னா ஸ்க்ரீனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம வேற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.